இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்துட்டு நாட்டு இலந்த மரம். நம்ம ஊரில் காட்டிலலாம் இருக்கும். அப்படியே அந்த மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆப்பிள் பேர், அதாவது இந்தியன் க்ரீன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, ஹைப்ரிட் இலந்த, அதை நம்ம வந்துட்டு ஒட்டு கட்டியிருக்கோம். எவ்வளோ அழகாக வந்துட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம ஒட்டு கட்டி கரெக்டாக ஒரு 1.5 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்துட்டு ரொம்பவே பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இதை எப்படி நம்ம கிராஃப்டிங் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்லேயும் நாட்டு இலந்த மரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஹைப்ரிட் இலந்த மரம் அதே மரத்தில் காய்க்க வைக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாயனை வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சாயன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குச்சி தான். நம்ம மாமரம் பெலாமரம் கிராஃப்டிங் பண்ணும்போது ரொம்பவே பெரிய பெரிய குச்சியாக வந்துட்டு சாயனாக எடுப்போம். ஆனால் இந்த ஹைப்ரிட் இலந்தையில் மட்டும் ரொம்ப பெரிய பெரிய குச்சி தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி இருந்தாலே வந்துட்டு போதும். ஒரு 2லேருந்து 3 கணு இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை இப்போ நான் காட்டுற பாருங்கள், இதே மாதிரி தான் ஒரு 2 கணு இருந்தாலே போதும். நமக்கு அழகாக வந்துட்டு வளரும். இவ்வளோ சின்ன குச்சி இருந்தாலே போதும். அடுத்து நம்ம கிராஃப்டிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது வந்துட்டு பாலித்தீன் கவர், அதாவது கிராஃப்டிங் டேப் இல்லைன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவரை நம்ம வந்து கீழே எடுத்துக்கலாம். நல்லா பெல்ட் மாதிரி நம்ம கட்டுறதுக்கு ஈஸியாக வந்துட்டு கிராஃப்டிங் டேப் மாதிரி வந்து நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ எதில் ஒட்டு கட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம நாட்டு இலந்த மரத்தோட வேர்லேருந்து வந்துட்டு புதுசாக ஒரு கிளை வந்து அது வந்து அழகாக வந்துட்டு வளர்ந்துருக்கு. அதுதான் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து ஒட்ட போகிறோம். இதை இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம அடுத்ததில் வந்து கிராஃப்டிங் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ரூட் ஸ்டாக்கில் இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கமாக வந்து சீவி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதில் வந்து கிராஃப்டிங் பண்ண முடியும். ரெண்டாக வந்துட்டு பொழக்க அவசியம் இல்லை. அடுத்து நம்ம எடுத்து வச்ச ஹைப்ரிட் இலந்த குச்சியை வந்து நம்ம இந்த மாதிரி வந்துட்டு வி ஷேப்பில் சீவி இந்த மாதிரி வந்துட்டு ஃபிட் பண்ணி நம்ம வந்துட்டு டேப்பை போட்டு கட்டி விட்டுடலாம். டேப் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவர் இருந்தாலே போதும். நல்லா வந்துட்டு ஃபிட்டாக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு வந்துட்டு டைட்டாக கட்டி விட்டாச்சு. அடுத்து நம்ம இன்னொரு குச்சி வந்து ஒட்டு கட்டுறோம். ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு கட்டி விட்டுருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு டாப்பில் இன்னொரு வந்துட்டு கட்டு போட்டாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர். நீங்கள் வந்து இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்கிற கவர் யூஸ் பண்ணாதீங்க. வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிராஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான கவர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது க்ரோ ஆகிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வந்துட்டு கவர் போட்டு மூடாமல் வந்துட்டு ஒரேடியாக வந்துட்டு நம்ம கிராஃப்டிங் டேப் வச்சு வந்துட்டு கவர் பண்ணி விட்டாச்சு, அந்த சாயனை சேர்த்து வச்சு ரூட் ஸ்டாக்கோடையே. அடுத்து வந்துட்டு ஒரு வாரத்தில் இந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும். ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் இந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு மாதம் ஆகும்போது நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துடும். அடுத்து இது கண்டிப்பாக வந்துட்டு பூ பூக்கும், பிஞ்சு வைக்கும். நம்ம வந்துட்டு ஒரு 1.5 வருஷத்துக்காவது நம்ம பூ பிஞ்சு எல்லாத்தையுமே வந்துட்டு கிள்ளி விட்டு நம்ம வந்துட்டு செடியை பெருசாக வளர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு காய்க்க விட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நாட்டு இலந்த மரம் இருந்தால் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.